வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஒருத்தருக்கு வந்து ரொம்ப வருஷமா முதுகு வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனாராம். டயக்னோஸ் பண்ணிட்டு சரி எதனால முதுகு வலி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கான மெடிசின்ஸ்லாம் கொடுத்தாங்களாம். இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூட்டு வலிக்குது, எல்லா ஜாயின்ஸுமே ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனாராம். வந்து போன் டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது, அதுக்கான மருந்துகள் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக மெடிசின்ஸ்லாம் கொடுக்குறாங்க. டயட்டும் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தருக்கு வந்து வலிக்குது, ஆனால் பர்டிகுலராக எங்கே வலிக்குதுன்னு சொல்ல தெரியல. இந்த உறுப்பில் தான் வலிக்குது அப்படின்னு சொல்லாத மாதிரி இருக்குது. சில நேரம் பார்த்தா ஒரு மாதிரி மனசு பாரமாக இருக்குது, சில நேரம் பார்த்தா ஒரு மாதிரி தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. அந்த நெஞ்சு பகுதி இருக்கு இல்லையா, அந்த இடம் வலிக்குது. ஒரு மாதிரி இதயத்தை வந்து அப்படியே பிடுங்குனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் இதயத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, டயக்னோஸ் பண்ணி கூட பார்த்தாச்சு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ எந்த உறுப்பில் எங்கே பிரச்சனை இருக்குன்னே தெரியல, ஆனால் வலிக்குது. இந்த மாதிரி ஒரு வலியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு சிலர் செய்யக்கூடிய ஒரு உணர்வு ரீதியான டார்ச்சர். எப்போவுமே மனசு பாரமாகவே இருக்குது, ஒரு மாதிரி டயர்ட் ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் கூட இருக்கிற நபர்களை அந்த மாதிரி நீங்கள் எமோஷ்னலி அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கலாம். ஏன்னா 2 வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் தெரிஞ்சே பண்ணுவாங்க, அது பர்சனாலிட்டி டிஸார்டர். இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியாமல் பண்ணுறது, அது ஒரு ட்ராமா ரெஸ்பான்ஸ். அவங்க சின்ன வயசில் அந்த மாதிரி வளர்க்கப்பட்ட விதம் அப்படி இருக்கலாம், அவங்க பார்த்து வளர்ந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஸோ அதனால அவங்க வந்து இதுதான் கரெக்டுன்னு நினச்சி பண்ணுறாங்க, ஆனால் அது கரெக்ட் இல்லை, கூட இருக்கவங்க பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் ஒருத்தர் வந்து பாதிக்குது அப்படிங்கிற ஒரு சில குறிப்புகள் நம்ம பார்க்கலாம். நம்பர் 1, அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படியே பேசும்போது கூட ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட பேசுவாங்களோ தவிர உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதுக்கான ஒரு முயற்சிகளையோ ப்ரையாரிட்டைஸோ பண்ண மாட்டாங்க. எப்பயுமே அவங்களோட தேவைகள், அவங்களுடைய ப்ரையாரிட்டி அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சிம்பிளாக ஒரு ஹோட்டல் போனால் கூட தனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே எனக்கு என்னன்னு இருப்பாங்க. கூட ஒரு ஜீவன் நம்ம கூட வந்துச்சு, அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன வேணும், எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆர்டர் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் ஆர்டர் பண்ணுவாங்க, உனக்கு என்ன பிடிக்குதுன்னு கேட்கக்கூட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்பயுமே அவைலபிளாக இருக்கீங்க. அவங்க எப்போ கூப்பிட்டாலுமே நீங்கள் எல்லா வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடுறீங்க இல்லையா. நான் வந்து எப்போவுமே உங்களை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஒன்று நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத கூட உங்களால் தெரிஞ்சுக்க முடியல, எனக்கு என்ன பிடிக்குங்கிறது கூட நீங்கள் கன்சிடர் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்புறம் நான் ஏன் உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறது வருஷக்கணக்காக ஒருத்தர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக இது அவங்க மனசில் தோண ஆரம்பிக்கும். அப்போ வந்து கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ட்ரெயின் ஆகிடும். நான் பிறந்த இந்த பிறப்புக்கு எனக்கு வந்து எதுவுமே இல்லையே, எனக்குன்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ண முடியல, இந்த வீட்டில் வந்து எனக்குன்னு ஒரு டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி இல்லை, பொருள் எப்படி இந்த வீட்டில் ஒரு ஜடமாக இருக்கோ அந்த மாதிரி நானும் வந்து ஒரு ஜடமாக இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஆன்மா வந்து வலிக்க ஆரம்பிக்குது. அதோட அந்த உரிமைக்காக வந்து போராட ஆரம்பிக்குது. நானும் மனுஷி தானே, எனக்கும் ஆசை பாசங்கள்லாம் இருக்கும்ல, எனக்கும் வந்து இதெல்லாம் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்காதா. அப்போ இந்த வீட்டில் நான் மட்டும் ஒரு ஜடம் மாதிரி இருக்கணும், ஆனால் நீங்கள் மட்டும் உங்களோட பிறப்புரிமை எல்லாம் நீங்கள் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சுக்குவீங்க, அது எனக்கு பிடிக்குதா இல்லையா நீங்கள் கேட்கக்கூட மாட்டீங்க. இது நாளடைவில் வருஷக்கணக்காக ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுவுமே ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது. அடுத்து 2வது, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் லவ் எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அதை தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க. லவ் லாங்குவேஜஸில் நிறைய இருக்குது. சில பேருக்கு கிஃப்ட் பண்ணால் பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஹக் பண்ணுறது, ஃபிசிக்கல் இன்டிமசி இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. சில பேருக்கு வெளியில் ஊர் சுற்றுறது, வெளியே கூட்டிகிட்டு போனால் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லவ் லாங்குவேஜ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை ப்ரொவைட் பண்ணுறது தான் ஒரு பார்ட்னருடைய வேலை. இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி தான் நீங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த லவ் லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும், உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ப்ரொவைட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிக்கிறது தான் வந்துட்டு ரியாலிட்டி. பட் ஆனால் இந்த எமோஷ்னலி அப்யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி தான் பண்ணுவாங்க. அதை நீ வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு அதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் உனக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி இன்டைரக்டாக கடைசியில் அப்படி தான் வந்து முடிப்பாங்க.
நம்பர் 3, அவங்களுக்கு ஒரு விஷயம் வந்து செய்ய தெரியல, இல்லை அதை செய்யாமல் அவங்க மறந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்பாலஜைஸ் பண்ணாமல் அதை நார்மலைஸ் பண்ணுவாங்க. ஆமாம் நான் மறந்துட்டேன், இப்போ என்ன அதுக்கு பண்ணணுன்ற அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசுகிறது. ஒரு சில முக்கியமான நாட்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டு அவங்க விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை மறந்துடுவாங்க. இல்லை அதை வேணும்னே சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அப்போது நீங்கள் ஏன் மறந்துட்டீங்க, நீங்கள் சொல்லுவீங்க நான் ரொம்ப ஆசையாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இல்லை நான் இந்த பொருள் வேணும்னு கேட்டேன்ல, நீங்கள் கொடுப்பீங்கன்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் வாங்கி கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கேஷுவலாக அப்படியே நார்மலைஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இதுதான் ரொம்ப பெரிய விஷயமா, இதுக்கு தான் நீ இப்போ இது வந்து ஒரு பெருசாக சீன் போட்டுட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறது தான் தப்பு, நான் மறந்தது தப்பு இல்லை அப்படின்னு நார்மலைஸ் பண்ணுறது. இதுவுமே ஒரு எமோஷனல் அப்யூஸ் தான். அதாவது ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு உண்மையாக இருக்கணும். இந்த கமிட்மெண்ட் கூட ஒரு கர்மா தான். இப்போ இந்த மாதிரி ஒருத்தரை வந்து காக்க வைக்கிறது, ஏங்க வைக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு எவ்வளோ மனசு வலிக்கும், மன ரீதியாக எவ்வளோ அவங்க பாதிக்கப்படுறாங்க. அந்த கூட இருக்கிறவங்க வந்து ஒரு விஷயம் ஆசையாக அவங்கக்கிட்ட கேட்குறப்ப அந்த ஆசை கொஞ்சம் கூட மதிக்காமல் நீங்கள் நடந்துக்கிறீங்க அப்படிங்கும்போது வாழ்க்கையில் பலவிதமான தடைகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது தொடர்ச்சியாக வருடக்கணக்காக நடக்கும்போது இது பிற்காலத்தில் உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்போ கூட இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தடைகள் இல்லாமல் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் வராது. அதனால் எப்பயுமே கூட இருக்கிற கணவன் அல்லது மனைவியில் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி, அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றினா மட்டும்தான் ஃபினான்ஷியலி நீங்கள் வந்து நல்லபடியாக வர முடியும். நம்பர் 4, வாழ்க்கையை ரசிக்க தெரியாத ஆளுங்களாக இருப்பாங்க. சின்ன சின்ன வகைகளில் நம்மளுடைய அன்பை வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறது தெரியாது. அதை வந்து ரொம்ப சிம்பிளாக இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி கடந்து போயிடுவாங்க. நான் பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணுவாங்க. நான் இந்த மாதிரி வெளியில் நான் ட்ரெஸ் வாங்குறதுக்கு போகிறேன், என் கூட வரீங்களா, எனக்கு செலக்ட் பண்ணி தரீங்களா அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க. ஆனால் கூட இருக்கிறவங்க வந்து இப்போ அது ரொம்ப முக்கியமாக, நான் எவ்வளோ பெரிய வேலை பார்த்துட்ருக்கேன், என்னை வந்து நீ வந்து உன் ட்ரெஸ்ஸுக்கு நான் செலெக்ஷன் பண்ணி கொடுக்கணும்னு என்னை கூப்பிட்றியா? ஸோ அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் அப்யூஸ்க்கு அவங்க ஆளாக்கப்படுறாங்க, உணர்வு ரீதியான பாதிப்புகள் ஏற்படுது. நம்பர் 5, உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே செய்கிறது. இது வந்து என்னென்னா உங்களை ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிற இன்டென்ஷனை தாண்டி இன்னொரு விதமான இன்டென்ஷன் என்னென்னா, நான் இப்படி தான் இருப்பேன், நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன், நான் ரொம்ப ஸ்டபர்னான ஆள், அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன், நீ தான் என்னை சகிச்சுக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதா இன்டைரக்ட் மெசேஜ். இதுவுமே ஒரு வகையான எமோஷனல் அப்யூஸ். நான் இப்படி தான் இருப்பேன்னு ஸ்டபர்னாக இருக்காங்க பார்த்தீங்களா, யாருக்காகவும் நான் என்ன மாற்றிக்க மாட்டேன், அதனால நீ ஹர்ட் ஆனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வெளியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அது வேலை சம்மந்தப்பட்ட இடங்களில் இருக்கலாம், உங்களை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல அவமானப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நம்பர் 6, ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு 2 பேருடைய எஃபர்ட்ஸுமே வந்துட்டு ரொம்ப முக்கியமாக பேலன்ஸ்டாக இருக்கணும். ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போட்டு இன்னொருத்தர் அலட்சியப்படுத்தினாங்க அப்படிங்கும்போதும் இதுவுமே எமோஷ்னல் அப்யூஸ்க்கு ஆளாக்கப்படுவாங்க. அதாவது ஒருத்தர் மட்டும் எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, விட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சதே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்காக உருகிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கூட இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் கூட எஃபர்ட் போடவே மாட்டாங்க, ஒரு கான்வர்சேஷனே வச்சுக்க மாட்டாங்க. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, உன் குறை நிறைகள் என்ன, நான் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு உன்னுடைய சந்தோஷத்துக்கு நான் என்ன உனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நாளும் பேசி அதை வந்து சந்தோஷமாக அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹெல்த்தி கான்வர்சேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து சொல்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறப்ப, ஓ உனக்கு பிடிக்கலையா, சரி நான் இனிமேல் அதை பண்ணல, நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு அந்த நபரும் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்கல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணும்போது இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு இந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான விஷயம். ஆனால் இதை பண்ணுறதுக்கு இந்த எமோஷனல் அப்யூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து தயாராகவே இருக்க மாட்டாங்க. அதாவது என்னென்னா, நான் அப்படியே தான் இருப்பேன், நீ தான் வந்து வீட்டில் எப்படி ஒரு பீரோ கட்டில் இதெல்லாம் இருக்குது அந்த மாதிரி ஒரு பொருளாக ஒரு ஜடமாக நீ இருந்துக்கோ, எல்லாத்தையும் அப்படியே எப்படி நான் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாம் என்னை மாற்ற சொல்லி கேட்டுட்டா இருக்குது, அது பாட்டுக்கு தானே இருக்குது, நான் அப்படியே தானே யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி நீயும் வந்து இந்த பொருளோட பொருளாக ஒரு ஜடமாக இருந்துக்கோ, நான் என்ன பண்ணாலும் நீயும் கண்டுக்காத, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷனல் அப்யூஸ் பண்ணக்கூடிய நபர்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக கொண்டுட்டு வரதுக்கு ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கலாம், நம்ம பேசி அதை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த பேச்சுவார்த்தைக்கு வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னு. மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல, என்ன தான் ஒருத்தர் வந்து கூட இருக்கிறவங்கள அப்யூஸ் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு மனசாட்சி இருக்குல்ல, அதுவே வந்து அவங்கள பார்த்து கேள்வி கேட்கும்ல, அதனாலே மோஸ்ட்லி அவங்க அந்த கான்வர்சேஷனுக்குள்ளே வரதுக்கே வந்து தயங்குவாங்க, அவாய்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் 7, எவ்வளோ தூரம் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த டார்ச்சர்களையும் அந்த வலிகளையும் எந்த எக்ஸ்டென்ட் வரைக்கும் ஒருத்தர் தாங்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து ரசிக்கிறது.
பாத்தியா நான் எந்த அளவுக்கு நான் வலிகளை உனக்கு கொடுத்தாலும் நீ என் மேலே எவ்வளோ இதாக இருக்கிற, பரவாயில்லையே, அப்போ இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணு, எந்த அளவுக்கு நீ நான் கொடுக்கக்கூடிய வலிகள்லாம் தாங்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய செயல்பாடுகள் பார்த்திங்கன்னா வேணும்னே உங்களை காக்க வைக்கிறது, வேணும்னே கரெக்ட் டைமுக்கு வரமாட்டாங்க. அதில் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், வெயிட் பண்ணுறாங்கல்ல, நிற்கிறாங்கல்ல, அப்போ ஓகே அவங்களுக்கு வலிக்குதில்ல, எனக்கு சந்தோஷம், அந்த மாதிரி. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து வாங்கி கொடுக்க மாட்டாங்க, அவங்க கேட்டாலும் அதை பண்ண மாட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கமிட்மெண்ட் இருக்காது, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. வீட்டில் இப்போ வந்து ஏதாவது வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கேட்டிருப்பாங்க, ஆனால் அதை வேணும்னே வாங்கி தர மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய அந்த பெயினை வந்து பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன நடக்கும் கர்மாவுடைய விதிப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதயம் சார்ந்த நோய்கள் வரும். அடுத்து நம்பர் 8, உங்களால் அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு மெட்டீரியலிஸ்டிக்காக யோசித்து பழகக்கூடிய நபர்கள். இவங்களால் நமக்கு என்ன யூஸ், ஏதாவது யூஸ் இருந்தால் மட்டும்தான் பழகுவேன், அப்படி இல்லைன்னா நான் பழக மாட்டேன். ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கிறது, அதாவது உறவுக்குள்ளே வரவே மாட்டாங்க. ஃபுல்லாக பணம், மெட்டீரியலிஸ்டிக்காக ஒரு கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது. நான் இந்த சமூகத்தில் நான் ரொம்ப பெரிய ஒரு ஆளாக இருக்கணும், மதிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும், ஆனால் கூட இருக்கவங்களை நான் மதிக்க மாட்டேன், அவங்களுக்கான தேவைகளை நான் பூர்த்தி பண்ணி கொடுக்க மாட்டேன். அப்படியே நான் அவங்ககிட்ட பேசினாலும் என் பிஸ்னஸ்க்கு நீ என்ன சப்போர்ட் பண்ணுவ, நீ என் கூட இருக்கிறதுனால என் வளர்ச்சிக்கு நீ என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுற, எனக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக நீ என்ன வகையில் நீ எனக்கு உதவுவ, அப்படி உதவுவேனா மட்டும்தான் நான் உன்னை கூட வச்சுக்குவேன், அப்படி இல்லைன்னா நான் உன்னை ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே அனுப்பிடுவேன் அப்படின்ற ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டாக இருப்பாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த மாதிரி மெட்டீரியலிஸ்டிக்காக கூட இருக்கிற நபர்களை அப்யூஸ் பண்ணிட்டு உறவுகள் ரீதியாக அவங்கள துன்பப்படுத்தும் போது எந்த மாதிரியான நிலைக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறத நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஒரு கிளைண்ட் வந்து என்கிட்ட ரொம்ப அழுதாங்க. இந்த மாதிரி அவங்களுடைய கணவர் வந்து ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப மதிக்கத்தக்க ஒரு வகையில் ஒரு நல்ல பணம் சம்பாதிச்சு நல்ல புகழோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் வந்து பார்த்திங்கன்னா மனைவியை மதிக்காமல், அவங்க மனைவிக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் எதையுமே செய்யாமல், அவங்களோட ஆசைகள் என்னன்றது தெரிஞ்சுக்காமல் இந்த மாதிரி அப்யூஸ்லாம் பண்ணியிருக்காங்க. எமோஷ்னலாக என்னென்ன மாதிரி ஒருத்தரை துன்பப்படுத்த முடியுமோ அது மாதிரியான துன்பங்கள் எல்லாம் படுத்துறது மட்டும் இல்லாமல் வெளியில் அவர் வந்து பிஸ்னஸ் டீல்ஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, வெளியே போவாங்க, மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அப்போது அவங்களுடைய தொழிலுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சில பெண்கள் கூடலாம் வந்துட்டு அவர் இப்போ உறவில் இருக்கிறாரு. அதில் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா அவரோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கும் அவருடைய ஃபினான்ஷியலி அவர் வந்து க்ரோ ஆகுறதுக்கும் அதுக்கெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால என்ன பண்ணுறாருனா மனைவியை விட்டுட்டு அந்த பொண்ணு கூட வந்துட்டு உறவில் ஈடுபடுறாரு. அப்போ என்ன ஆகும், இந்த பெண்ணுக்கு பண்ணக்கூடிய துரோகம் அது என்ன ஆகுனா அந்த கர்மாவுடைய வலியை, அந்த வேதனைகளை அவர் நிச்சயமாக அனுபவிச்சு தானே ஆகணும். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த பணம், புகழ், பேர் எல்லாமே வெளியில் இருக்குது. ஆனால் உடல் ரீதியாக அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து அவர் வந்து வாழ்கிறதுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாரு. அப்போ இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கும்போது பணத்துக்காக கூட இருந்த யாருமே வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எந்த விதமான உதவிகளும் பண்ணலை, எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. அப்போ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனைவி என்கிட்ட வந்து கதறாங்க, இந்த மாதிரி எனக்கு துரோகம் பண்ண மனுஷனுக்கு நான் ஏன் பார்க்கணும், இவர் வந்து போய் சேர்ந்துட்டா கூட எனக்கு பரவாயில்லன்ற அளவுக்கு எனக்கு ரொம்ப ஆத்திரம் வருது, எனக்கு கோவம் வருது. என்ன வந்து இந்த அளவுக்கு உணர்வு ரீதியாக துன்பங்களை படுத்திட்டு இன்னொரு பொண்ணுக்கு வந்து எல்லாம் வாங்கி தராரு, எல்லாம் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பொண்ணு வந்து அந்த பிஸ்னஸில் ஏதோ அவங்களுக்கு பார்ட்னராகவோ இல்லை சம் ஹெல்ப்போ ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால என்னை விட்டுட்டு அந்த பொண்ணு பின்னாடி போயிட்டாரு. அப்போ இந்த மாதிரி என்னை ஏமாத்தின ஒரு நபருக்கு நான் ஏன் பண்ணணும், பார்க்கணும். ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனலாக அவர் பண்ணக்கூடிய வேலைகளை கூட அவரால் பண்ண முடியல. பணமே இருந்தாலும் ஒரு வைஃப் பார்க்குற மாதிரி பார்க்க முடியாது. அப்போ இந்த சூழ்நிலையில் அந்த அம்மா என்கிட்ட வந்து கதறாங்க, இப்படிப்பட்ட நபரை நான் ஏன் பார்க்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் புரிய வைக்கும்போது நீங்கள் இந்த தருணத்தில் தான் அவங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது பழி வாங்குறதுக்கு அதுக்கு சரியான தருணம் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுமே இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம். ஸோ இது மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்துக்காகவோ உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுறதுக்காகவோ உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கான விஷயங்கள் நடக்கிறதுக்கு இந்த திருமண வாழ்க்கையோ இல்லை உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற அந்த உறவை தாண்டி யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி பண்ணுறாங்க, அது உதவி கிடையாது. ஏதோ எதிர்பார்த்து பணத்துக்காக பண்ணலாம், இல்லை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த உறவை விட்டுட்டு அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அதுவும் கர்மா உங்களை பாதிக்கும். நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய புகழையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தையும் அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். அதான் கர்மா விதி. எந்த புகழுக்காக ஒரு உறவை விட்டுட்டு நீங்கள் இன்னொரு உறவை தேடி போனீங்களோ அந்த புகழ் உங்களுக்கு நிலைக்காது.
இல்லை அதனாலே உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும். நீங்கள் அதில் நிலைக்க முடியாது. அந்த இடத்துல நீங்கள் சஸ்டெயின் ஆகி இருக்க முடியாது. இன்னொன்று, பணத்துக்காக இப்போ போகிறீங்க அப்படின்னா அந்த பணத்தை அனுபவிக்கக்கூடிய கர்மா உங்களுக்கு கிடைக்காது. பணம் இருக்கும், ஆனால் உடல் நலம் இருக்காது. இதுவே உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு உணர்வு ரீதியாக சந்தோஷமாக அவங்கள வச்சுக்கிட்டு கொஞ்சம் பணம் சம்பாரிச்சா கூட நிறைவான வாழ்க்கையை வாழ முடியும், நிறைய அனுபவிக்க முடியும். அந்த நிறைவான வாழ்க்கை அப்படிங்கிறது யாரையும் சீட்டிங் பண்ணாமல் கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கும் போது கிடைக்கும். கூட இருக்கவங்கள சீட் பண்ணிவிட்டு வெளியில் யார் கூடயாவது நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு உதவாது. அடுத்து 9வது, நம்ம ரொம்ப சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக எல்லாமே நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது, அந்த சமயத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. நம்ம வந்து ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கோம், பிரச்சனையில் இருக்கோம், அது சம்மந்தமாக நம்ம எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கோம், கஷ்டப்படுறோம். அந்த போராட்டங்களுக்கு நடுவில் நம்ம கூட இருக்கிறவங்க நீனே எப்போ பாரு உன் போராட்டத்தையே சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு விட்டுட்டு ஓடிடுறாங்க பார்த்தீங்களா, இதுவுமே எமோஷ்னல் அப்யூஸ் தான். அதாவது நம்ம நல்லா ஹாப்பியாக பேசும்போது இல்லை பாசிட்டிவாக பேசும்போது அப்போ மட்டும்தான் நம்மக்கிட்ட பேசுவாங்களே. நம்ம ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிக்கிறோம், ஒரு பிரச்சனையில் இருக்கோம், நம்ம தனியாக ஸ்ட்ரகிள் பண்ணுறோம்ல, போராடுறோம் இல்லையா, யார் கூட இருக்கிறவங்க நீ தனியாலாம் போராடாத, நானும் இருக்கேவா, 2 பேருமே சேர்ந்து என்னன்னு பார்ப்போம் இதுக்கு அப்படின்னு அந்த பிரச்சனையை 2 பேரும் அணுகிறதுக்கு தயாராக இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஒரு ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பு. இப்போ இந்த எமோஷனல் அப்யூசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உன் பிரச்சனையெல்லாம் என்கிட்ட கொண்டு வராத, நீ பிரச்சனையில் இருக்க, நீ போராடிட்டு இருக்க அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீ தான் ஏதாவது பண்ணி அதை சார்ட் அவுட் பண்ணணும், என்னெல்லாம் இதுக்குள்ளே நீ இழுக்காத அப்படின்னு நீ வேற நான் வேற அப்படின்னு பிரிஞ்சிருவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி டாக்ஸிக். என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக போராட விட்டுட்டு அவங்க பாவம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணி கஷ்டப்பட்டு மேலே வந்து செட்டில் ஆகி அப்படி அப்பாடான்னு உட்காரும்போது அதுக்கப்புறம் வருவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு அப்யூஸ் பண்ணுற ஒரு வேலை. அதாவது மன ரீதியாக அவங்களுக்கு ரொம்ப வலிக்கும். நான் தனியாக இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஒன்றொன்றையும் பண்ணிகிட்ருக்கேன், அந்த டைமில் நீ வந்து என்னன்னு கூட என்னை கேட்கவே இல்லை, உன் பிரச்சனைலாம் என்கிட்ட சொல்லாதன்னு வேறு சொன்னேன், இன்றைக்கி நான் வந்து எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு சார்ட் அவுட் பண்ணி நான் கொஞ்சம் ஓகே அப்படின்னு இருக்கிறப்ப கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் திரும்பி வரீங்களே அப்படின்னு தோணும் அந்த வலி. பட் ஆனால் வந்து கேட்க முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையின் போது ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் நான் இருக்கிறேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமல் ஓடிடுறாங்கல்ல, அந்த கர்மா எப்படி பாதிக்கும் அப்படின்னா அவங்களுக்குமே அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு தனிமையை ஃபீல் பண்ணுவாங்க, ஒரு முடியலைன்னா பார்க்குறதுக்கு ஆள் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. இதெல்லாமே வந்து கர்மாவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அதாவது ஒருத்தருக்கு பசி இருக்கும்போது அந்த பசியை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பசியை போக்கணும்னு நினச்சி ஒரு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அதுதான் நல்ல விஷயம். எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ கொடுப்பேன், அப்போ நீ சாப்பிட்டே ஆகணும், உனக்கு பசி இருக்கோ இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு அவங்களுக்கு பண்ணுறது கூட ஒரு டார்ச்சர் தான். என்ன தேவை, எப்போ தேவை, எது தேவைன்னு தெரியாமல் நீங்கள் என்ன கொடுத்தாலுமே அதில் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியறதே கிடையாது. எனக்கு இப்போ தான் டைம் இருக்குது, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நீ கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கி தான் ஆகணும், உனக்கு இந்த நேரத்தில் இது தேவையா தேவையில்லையான்றதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் நான் பண்ணுற விஷயங்களை இந்த நேரத்தில் இப்போ நீ இதை வாங்கியே ஆகணும், நீ இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுமே ஒரு எமோஷனல் அப்யூஸ் தான். அடுத்து 10வது, கூட இருக்கிறவங்க ஏதோ ஒரு ப்ராப்ளம் அதுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு என்னங்கிற கான்வர்சேஷனில் ஈடுபட்டு சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. அப்படி கேள்வி கேட்குறப்ப நெருக்கம் காட்டி அப்போ தான் அதை அப்படியே டைவர்ட் பண்ணுறது, ஃபிசிக்கல் இன்டிமசியை கொண்டு போகிறது. அப்போ இந்த கூட இருக்கவங்க டென்ஷன் ஆகி தட்டி விடும்போது அப்படியே அதை டைவர்ட் பண்ணுவாங்க. ஒன்று அடிக்கிற சில பேர் வந்து அடிக்கவும் செய்வாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஆசையாக உங்ககிட்ட வரேன் நீ என்னை தட்டி விடுற அப்படின்னு அதை வந்து டைவர்ட் பண்ணி அதை வேறு மாதிரி கதையை திரிச்சு இந்த மாதிரி என்னை வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படியே வேறு மாதிரி அதை கொண்டு போய் கூட இருக்கிறவங்க வந்து ஆக்சுவலி நான் இந்த கேள்வி தான் கேட்டேன், அப்போ கேள்விக்கு பதில் தான் வரணுமோ தவிர ஃபிசிக்கல் இன்டிமசி பதில் கிடையாது. அது நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. கேள்விக்கு பதில் தெரியல, இல்லை அவங்க ஏதோ ஒன்று தப்பு பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சி அவங்க கேட்குறப்ப அதை திசை மாற்றுவதற்கு அவங்க பண்ணக்கூடிய டூல் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் இன்டிமசி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 10 வகையான விஷயங்கள் பார்த்தோம். என்ன மாதிரி ஒருத்தரை மன ரீதியாக நம்ம அவங்களுக்கு காயங்களை ஏற்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த வலிகளை எப்படி உள்ளார்ந்து அவங்க வந்து உணர்ந்து அதை கவலைப்படுறாங்களோ அந்த மாதிரி செய்யக்கூடிய நபர்களுக்கும் இந்த செயல் விளைவு தத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஸ் அண்ட் எஃபெக்ட்ல என்ன மாதிரி அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்தோம். ஸோ எமோஷனல் அப்யூஸ் அப்படிங்கிறது சொல்லப்படாத, பேசப்படாத, யாருக்குமே புரியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. இது வந்து வலிக்குது ஆனால் சொல்ல தெரியல அப்படின்ற ஒரு விஷயந்தான். அப்படி ஒரு வேளை நீங்கள் எமோஷனலி அப்யூஸ் ஆகக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா அதை வந்து சரி பண்ணக்கூடிய முயற்சிகளில் ஈடுபடணும். உங்களோட உணர்வுகளை நீங்கள் அப்படியே சொல்லிடணும்.
இப்போ வந்து தெரியாமல் அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறது மூலமாக அவங்க மாற்றிக்குவாங்க. ஒருவேளை அது நல்ல ரிலேஷன்ஷிப்பாக இருந்து அவங்களுக்கு தெரியல, ஒரு வேளை எப்படி பிஹேவ் பண்ணுறது தெரியாத அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னா மாற்றிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எமோஷனலி அப்யூஸ் ஆகக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி தோணுது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, வலிக்குது, தயவு செஞ்சு இதை மாற்றிக்கோங்க அப்படின்னு நீங்கள் ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். அப்படியும் கேட்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொஃபஷனல்ஸோடைய ஒரு ஹெல்ப்பை நீங்கள் வந்துட்டு அணுகலாம். ஸோ இனிஷியல் ஸ்டெப்பு வந்து கண்டிப்பாக உங்கள் சைட்லேருந்து எடுக்கணும். எமோஷ்னலி எனக்கு பாதிக்குது, என்னோடய உணர்வுகள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ இதை மாற்றிக்கோயேன், நீ இந்த மாதிரி பண்ணிக்கோயேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா மாற்றிக்குவாங்க. இல்லை அது டாக்ஸிக் அப்படின்னா மாற்றிக்க மாட்டாங்க. அவங்க வந்து அதுக்கான முயற்சிகளும் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.